Bible to 1 Corinthians chapter 11, 16ல முடிச்சோம் லாஸ்ட் டைம். If I am right. ஒருவேளை தப்புனா என்ன கரெக்ட் பண்ணிடுங்க. 1 Corinthians chapter 11, 16ல முடிச்சோம். 17ல இருந்து பார்ப்போம். Yeah. 17ல right. 1 Corinthians chapter 11, 17 onwards. இந்த சாப்டர்ல நமக்கு 34 verses. ஆமா 34 இருக்கு. Almost இன்னும் 17 முடிக்கணும். So hope you have the Bible with you. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ வெல்கம் பேக். ஜோம் பண்ணி ஆரம்பிச்சுருவோமா? அண்ணா எடிசன் அண்ணா, கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்கண்ணா. இன்னைக்கு பார்க்க போற இந்த பைபிள் ஸ்டடி மூலமா நமக்கு நல்ல வேத வெளிச்ச கருத்துக்களை அதன்படி நம்ம வாழ்க்கை அமைக்க ஆண்டவர் அண்ணா ஒரு சின்ன ஜோம். நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திற்காக உங்க நன்றி கூறுகிறோம். நாங்கள் ஒரு சிலராக இந்த சமயத்திலே கூடுவர செய்த பெரிய தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் கண்டுகொள்ளவும் அதை அறிந்து கொள்ளுகிற விதமாக நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்காக போதிக்கிற பிரதர் கிதியோன் கணேஷ்காகவும் உங்க நன்றி கூறுகிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தவும் இது எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for your prayer. Friends, நம்ம இருக்கிறவங்களை ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் மியூட்ல இருங்க. போத் ஆடியோ அண்ட் வீடியோ மியூட்ல இருங்க. பேசும்போது மாத்திரம் ரெண்டையும் நீங்க ஓபன் பண்ணி பேசலாம். ஷீலா பீட்டர் கொஞ்சம் மியூட்ல இருங்க. ரைட், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், verse 17 பார்க்கலாமா? verse 17. ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா to டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் to this. டேனா பட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நவ்வுன்னு சொல்லலாம். டே வந்து பட்டு இல்லைன்னா நவ், எப்படி வேணாலும் நம்ம பார்ட்டிகளை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ பட் திஸ் இல்லைன்னா நவ் திஸ். வெர்பு வந்து ஆரா ஆங்கலோன், instructing, வேற வேர்டு சார்ஜிங். சரியா? டு டிரான்ஸ்மிட் எ மெசேஜ் along from one to another. ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்க பாஸ் பண்றது, அதுதான் பாராங்கலோ. டு டிக்ளேர், டு ஆர்டர், டு சார்ஜ், மிலிட்டரி கமாண்டர் யூஸ் பண்றது இந்த வேர்ட். சரியா? இன் கிவிங் திஸ் சார்ஜ். ஸோ அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஐ ஓகே சார்ஜ், ஊக்குன்னு வருது பாருங்க, நாட். சரியா? எப்பைனோ அப்படின்னா கமெண்ட், இல்லைன்னா பிரைஸ். எப்பைனோனா சரியா, பிரைஸ். அப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஐ டு நாட் பிரைஸ் யூ, ஐ டு நாட் கமெண்ட் யூ. எதை பத்தி? இன் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை குறித்து, இந்த ஓகே அறிவுரை, இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஐ டு நாட் கமெண்ட் யூ பட் இன் த ஃபாலோயிங், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எதை பத்தி? ஏதாவது உங்களுக்கு நீங்க 16 பார்த்தாதான் புரியும். verse 16ல இதுல யாருக்காவது வாக்குவாதம் இருந்துச்சுன்னா நாங்க வந்து ஆர்கியூ பண்ண விரும்பல. ஓகே, அதை நாங்க வந்து சர்ச்சஸ் ஆஃப் காட்ல ஆர்கியூ பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இதை பத்தி ஓகே ஐ டு நாட் பிரைஸ், ஐ டு நாட் கமெண்ட். ஏன் ரீசன் சொல்றாரு பாருங்க, போட்டி. பிகாஸ் ஏன் வந்து நான் பிரைஸ் பண்ணல, கமெண்ட் பண்ணல? பிகாஸ் எய்ஸ் டோ கிரைசோன், நாட் ஃபார் த பெட்டர். அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா நாட் ஃபார் த பெட்டர். அப்ப இது வெறும் இன்னும் வரல, அதுக்கு அடுத்தது வரும். சரியா? பட் எய்ஸ்டோ கேசான், வேர்ஸ். ஓகே, கேசான்னா
இன்ஃபீரியர், வீக்கர், லெஸ்ஸர், வேர்ஸ், மோசமானது அப்படிங்க. சரி, அடுத்ததை காட்டுங்க. என்ன வெறுப்பு வருதுன்னு பாருங்க. அப்ப அடுத்த காட்டுப்பா, 17க்கு அப்புறம் காட்டு. பேப்டிஸ்ட். பேப்டிஸ்ட் இருக்கீங்களா? 17க்கு அப்புறம் காட்டுங்க. அப்படியே நிக்குது. பேப்டிஸ்ட் ஆன் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஓகே, ரைட். ஸோ நான் இங்கேருந்து வாசிக்கிறேன். 18ல 17 கடைசியில உபயோகப்படுத்துற வேர்டு வந்து சுன் எர்கஸ்தே. அந்த வேர்டு வந்து இப்ப நமக்கு ஸ்கிரீன்ல தெரியல. பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்க. இருக்கீங்களான்னு தெரியல. நீங்க காமிச்சாதான் எனக்கு தெரியும். பேப்டிஸ்ட் ப்ளீஸ். ஸோ சுன் எர்கஸ்தே, எர்கஸ்தே அப்படின்னா என்னன்னா, சுன்னா வித். ஓகே, கூடி வருது. when you come together. அப்ப நீங்க கூடி வர்றது எதுக்காக? பிகாஸ் when you come together. ஓகே, நீங்க கூடி வரும்போது it is not for the better but for the worse. என்னப்பா அது? ஏன் இதை சொல்றாரு? நீங்க கூடி வர்றது வந்து பெட்டருக்காக இல்ல, வேர்ஸுக்காக. எப்ப இப்படி ஆர்கியூமெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா, கீழே போட்டுருக்கு பாருங்க, கொஞ்சம் மேல காட்டுங்க. சுன், அந்த வேர்டு பாருங்க, சுன் எர்கஸ்தே. எர்கோமைனா கம்முங்க, சுன்னா வித்துங்க, கம் டுகெதருங்க. சரியா? சோ கம் டுகெதர். அப்ப நீங்க இப்படி ஆர்கியூ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, வாக்குவாதம் இருந்துச்சுன்னா, கூடி வர்றது வந்து ஓகே பெட்டருக்காக இல்ல, வேர்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப 17 16வது வசனத்தோட கண்டினியூவேஷன். சரிங்களா? ஸோ 17 சவுண்ட்ஸ் நெகட்டிவ் மாதிரி தோணும். ஏன்னா 14 ஓகே, ஒரே கேள்வியே கேட்டுட்டு வர, கேள்வியே கேட்டுட்டு வர. நம்ம இதுக்கு முன்னாடி 16ல பாத்தீங்கன்னா, இஃப் எனி ஒன் இஸ் டிஸ்போஸ் டு பி கண்டென்ஷியஸ், யாருக்காவது வாக்குவாதம் இருந்துச்சுன்னா, வி ரெகக்னைஸ் நோ அதர் பிராக்டிஸ். இதை நாங்க பிராக்டிஸ் பண்றதில்ல, வாக்குவாதத்தை சபைகளும் அப்படி பிராக்டிஸ் பண்றதில்ல. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, வாக்குவாதம் இருந்துச்சுன்னா அது பெட்டர் இல்லப்பா, வேர்ஸா தான்ப்பா இருக்கும். நீங்க கூடி வரும்போது வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால பால் ஹஸ் மேட் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி கிளியர். சரியா? சர்ச் டிசிப்ளின்ல போய் வாக்குவாதம் பண்ணி வாசிங்க. 17 வாசிங்க. அண்ட் ஜான் பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ வெர்ஸ் 18. யாராவது 17 தமிழ்ல வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:17 வாசிங்க. தமிழ். என்னப்பா? உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு எதுவாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாருன்னு ரீசன்ஸ். கூடி வரும்போது ஆர்கியூ பண்றது, சரியா? கேள்வி கேட்க. எதுக்கு இது பண்ணணும்? ஏன் தலைவர் பண்ணலாம்? சரி, இப்படி கேள்வி கேட்டு வாக்குவாதத்துக்காக பண்ணீங்கன்னா அது ஒஸ்டா தான் முடியும், பெட்டரா இருக்காதுன்னு. சரியா? ஓகே, 18 பார்க்க. படிக்க சொல்லும் போது கொஞ்சம் குயிக்கா படிங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்க, கையில பைபிள் வச்சிருக்கீங்க, தமிழ்ல டப்புன்னு படிக்கணும், டைம் எடுக்காதீங்க. சரிங்களா? பாலசுப்ரமணியன், குட் ஈவினிங், வெல்கம். 2 பாலசுப்ரமணியன் இருக்கீங்க, வெரி குட், வெல்கம் வெல்கம். சரி, குட். சாமுவேல் அருண், வாங்க, வெல்கம். ரைட், குட். சரி, இப்ப 18 பார்க்க. verse 18. புரோட்டோன், இதுல இருந்து தான் புரோட்டோகால். ஃபர்ஸ்ட், முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன சொல்ல வர்றாரு? God for இந்த வார்த்தை திருப்பி வருது பாருங்க, சுன் எர்கோ மெனோன், கமிங் டுகெதர். சரியா? சோ நான் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, when you come together, the whom வந்து ப்ளூரல். நீங்க எல்லாம் எங்க கூடி வரும்போது, என் எக்லீசியா, அசம்பிளின்னு சொல்லலாம், சர்ச்ன்னு சொல்லலாம். அப்ப when you gather together in the church, சரியா? or when you assemble as a church, ஒரு சபையா நீங்க எல்லாம் கூடி வரும். ஓகே, ரைட். தேங்க்யூ அண்ணா. குட். ஓகே, அப்ப பவுலோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா,
நீங்க தனியா இல்ல. இப்ப நீங்க சபையில கூடி வரீங்க. அந்த எக்லீசியாங்கிறது தான் சர்ச், அசம்பிளி. சர்ச்னு சொல்லலாம், அசம்பிளி. அப்ப நீங்க சபையா கூடி வரீங்க. என்ன சொல்றாரு? நான் கேள்விப்படுறேன். அக்குவோன்னா ஹியர். என்ன கேள்விப்படுறேன்? ஸ்கிசம்னு கேள்விப்படுறீங்களா? இங்கிலீஷ் வார்த்தை. அந்த வேர்டு இதுல இருந்து வந்ததுதான். ஸ்கிஸ்மாட்டா. ஓகே, ஸ்கிஸ்மாட்டா, ஸ்கிசம். ஓகே, ஸ்கிசம்னு சொல்லுவாங்கல்ல, டிவிஷன். நான் கேள்விப்படுறேன். என்ன கேள்விப்படுறேன்? என் பூமி உங்களுக்குள்ள அமங் யூ பிரிவினைகள் இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். verse 8. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, ஸோ நீங்கெல்லாம் கூடி வரணும். சரியா? டிவிஷன் உங்களுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? ஏங்க 1ஆம் அதிகாரத்துல பார்த்து தெரியுமா? குலவையால் வீட்டுல இருந்து நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்குள்ள வாக்குவாதம். அதை இங்க கொண்டு வர திருப்பி நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹியர்னா யார் சொன்னது? குலவையால் தான். 1ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா, சரியா? உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கு. எப்ப? நீங்க சபையா கூடி வரும்போது அப்படின்னு சொல்றாரு. ஊப்பர் கேன் தேர் டு பீனா இருக்கு அப்படின்னு. சரியா? சோ இத இங்கிலீஷ்ல வாசிக்கா, ஃபார் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். எப்ப முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. சும்மா ஆவிக்குரிய வரங்களை வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. வெளியதான் உங்களுக்கு வரங்களை காட்டுறீங்க. ஆனா உள்ள பார்த்தா உங்களுக்குள்ள டிவிஷன் இருக்குப்பா. முதல்ல அதை பாருங்கப்பா. அந்த புரோட்டான்னு போட்டிருக்கு தெரியுமா? இப்ப 18ல ஃபர்ஸ்ட். அப்ப சர்ச்ல பிரியாரிட்டி என்னது? நோட் பண்ணுங்க. சர்ச்ல பிரியாரிட்டி யூனிட்டி. சர்ச்சுங்கிறது நம்பர் கிடையாது. இன்னைக்கு யாரோ நம்மளுக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க. கூட்டமா இருந்தாதான் அந்த சர்ச்சு வளருதுங்கிறாங்க. தப்பு. சர்ச்சோடைய ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? யூனிட்டி. ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்கிஸ்மாட்டா, டிவிஷன். அதனால ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறேன், நீங்க கூடி வரும்போது ஐ ஹியர் தட் தேர் ஆர் டிவிஷன்ஸ் அமங் யூ. தேர் ஆர், இந்த ஊப்பருக்கன்னா இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ரைட். வாசி அடுத்தது காட்டுப்பா. இன்னும் முடியல அந்த வாசம். ரைட். அண்ட் அவர் என்ன சொல்றாரு பவுல்? பிஸ்டியோ, ஐ பிலீவ், நான் நம்புறேன். என்னது? மெராஸ். மெராஸ் டீனா இட். ஐ திங்க், ஐ திங்க்லாம் இல்ல, ஐ பிலீவ். ஐ பிலீவ் இது இருக்குதுப்பா, கொஞ்சம் இருக்குதுப்பா. அண்ட் ஐ பார்ட்லி பிலீவ் இட். பார்ட்லினா பாதி. சரியா? என்னால முழுசா நம்ப முடியல, ஆனா நான் பாதி நம்புறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நான் கேள்விப்பட்டேன், நான் முழுசா நம்பல, பட் பாதி நம்புறேன். ஐ பிலீவ் பார்ட்லி. சரியா? அப்ப இது இங்கிலீஷ்ல வாசினா, for in the first place when you assemble as a church, I hear that there are divisions among you and I partly believe it. நான் நம்புறேன். சரியா? வாசிங்க. 18 வாசிங்க தமிழ்ல குயிக்கா. தம்பி அடுத்தது காட்டுப்பா. 19. முதலாவது வாசிங்க. நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். பாத்தீங்களா? தெளிவா அடிக்கிறது. அருண், தேங்க்யூப்பா. அப்ப சர்ச் கூடி வர்றதுக்கு வந்து நல்ல கவனிங்க. ஆராதனையில சத்தத்துக்கு இல்ல, சர்ச்சு கூடி வர்றது கூட்டத்துக்கு இல்ல. எத்தனை சர்வீஸ் நடக்குது, சர்ச் பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க, ஐயோ இதெல்லாம் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சர்ச்சு கிடையாது. சர்ச்சோட பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் புரோட்டான் என்ன தெரியுமா? யூனிட்டி. அங்க பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. சரியா? அவன் இந்த குரூப், இவன் இந்த குரூப், ஜாதியில பிரியுது, படிப்புல பிரியுது, கலர்ல பிரியுது, ஏழை பணக்காரன் பிரியுது, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவன், லோக்கல்ல வேலை செய்யறவன் பிரியுது. எந்த டிவிஷன் இருக்கக்கூடாது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, எழுதிங்க. The priority of the church is unity. திருப்பியும் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு, the priority of any church is unity. அப்ப சபையுடைய முன்னுரிமையும் முக்கியத்துவம் ஒருமையில தான். சரியா? அதனால மறந்துடாதீங்க. ரைட்? போலாமா? அடுத்தது அப்பப்ப கருத்தை சொல்றேன். யாருக்காவது ஏதாவது பேசணும்னா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு, 2 வசனம் கழிச்சு அவங்களுக்கு பிரேக் தர, நீங்க அப்ப பேசுங்க. ரைட், ஓகே, குட். இப்ப 19. டெய் அப்படின்னாலே இட் மஸ்ட். சரியா? மஸ்ட், தேர் மஸ்ட் அப்படின்னு. தேர் மஸ்ட், ஃபார் தேர் மஸ்ட். ஐரேசியஸ். அதனால 19 ஐரேசியஸ். ஐரேசிஸ்னா டிவிஷன் அகைன். அப்ப இன்னொரு வேர்டு வந்து ஸ்கிசம், இன்னொரு வேர்டு
ஐரேசைஸ்னா ஃபேக்ஷன்ஸ், டிவிஷன், டிஃபரெண்ட் ஒப்பீனியன் சொல்றாங்க. சரியா? அதே அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாரு? எப்பா there must be okay factions இல்லைன்னா டிவிஷன்ஸ் among you. ஏன் அப்ப பவுல் என்ன சொல்றேப்பா, கட்டாயம் உங்களுக்குள்ள டிவிஷன் இருக்கணும்பா. இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா டிவிஷன் இருக்கக்கூடாதுங்கிறாரு, தப்புன்னு முடிவுக்கு வரக்கூடாது. அடுத்த இதை படிக்கணும். சரியா? டிவிஷன்ஸ் உங்களுக்குள்ள கட்டாயம் இருக்கணும்பா. ஏன்னா இருந்தாதான் சோத டீனா, அந்த பாசிட்டிவ் பாருங்க, டீனானா பாசிட்டிவ், சோத தாய் தாய் டோக்கிமாய் அப்ரூவ்டு. என்னது அப்ரூவ்டு? ஃபனேராய் எவிடென்ட், வெளிய தெளிவா தெரியும். என்னது? எகனைட்டை ஷுட் பிகம். என் அடுத்தது காட்டுப்பா ராஜா, நான் அந்த ஃபுல்லா வாசித்தாதான் அது தெரியும். அடுத்தது காட்டுங்க. என் அமங், சரியா? 19ல அமங் பூமின், கீழே பூமின் வருது, அமங் யூ. அப்ப உங்களுக்குள்ள யாரு அப்ரூவான ஆளு, ஜெனுவனான ஆளு, உண்மையான ஆள்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இங்கிலீஷ்ல வாசித்தா for there must be factions, கட்டாயம் இருக்கணும் among you. That those who are genuine among you may be evident. அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது ஜெனுவன், அப்ரூவ்டு. உங்களுக்குள்ள யாரு உண்மையானவன்னு எப்பா எவிடென்டா அழகா ரெகக்னைஸ் பண்ணிடலாம்ப்பா. எப்ப? உங்களுக்குள்ள டிவிஷன் இருக்கும்போது. அந்த டிவிஷனை வச்சு உங்களுக்குள்ள யாரு ஜெனுவன்னு கண்டுபிடிச்சு. திருப்பி இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For there must be divisions or factions among you in order that those who are approved, genuine, சரியா, among you may be manifested, may be evident, may be recognized. உங்களுக்குள்ள சரியா யாரு ஜெனுவன் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த ஜெனுவன்ங்கிற வார்த்தை தான் டோக்கிமாய், அப்ரூவ்டு. உங்களுக்குள்ள யாரு உண்மையாலுமே அப்ரூவ்டு பண்ணப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கான்ப்பா. வாசிங்க 19 வாசிங்க. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. மார்க்க பேதங்கள்னா டிவிஷனுக்கு இன்னொரு வார்த்தை. சரியா? மார்க்க பேதங்கள் இன்னொரு வார்த்தை. அதாவது நான் சொன்னேன்ல, டிஃபரெண்ட் ஒப்பீனியன், டிவிஷன். ஓகே, சோ உண்டாயிருக்க வேண்டியது. ஏன்? அப்பதான் உங்கள தமிழ்ல நல்லா போட்டு உத்தமர்னு போட்டு, உண்மையானவங்க யாரு, சரியா, ஜெனுவனால யாரு, அப்ரூவ்டான யாருன்னு கண்டுபிடிச்சாரு. சரியா? ஓகே, இப்ப 20 என்ன சொல்றாரு? verse 20 திருப்பியும் சுன் எர்கோமெனோன். ஏங்க 3 தடவை வந்துருச்சுங்க. கூடி வரும்போது அப்ப சர்ச் டிசிப்ளினை பத்தி பேசுறாரு. கமிங் டுகெதர். யாரு? therefore, therefore, whom, நீங்க எல்லாம் கூடி வரும்போது. இங்கிலீஷ்ல when you meet together or when you come together. இப்பதான் பாயிண்ட்க்கு வர்றாரு. when you come together, so out of, ஒரு இடத்துல, in one place. ஏங்க சர்ச் ஒரு இடத்துல எக்லீஷியா. அப்போ ஒரு இடத்துல நீங்க எல்லாம் கூடி வரும்போது when you meet together, பாருங்க, who நெகட்டிவ் சொல்றாரு. not, it is not, இல்லங்கிறார். எது? குறியாப்பான் டெய்ட் நான் ஃபகைன். இந்த ஃபகைன்ங்கிறது வந்து ஈட்ல இருந்து வந்து எஸ்பிஓ இந்த வேர்ட்ல இருந்து வந்து. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இல்லங்கிறார். எது இல்ல? இட் இஸ் நாட் த லார்ட்ஸ் சப்பர் தட் யூ ஈட். எப்பா நீங்களாம் கூடி வரீங்கம்மா சர்ச்சுக்கு, சரியா? கூடி வரும்போது அது லார்ட்ஸ் சப்பர் இல்ல, அதை நீங்க சாப்பிடல. சரியா? லார்ட் சப்பரை நீங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாரு. வாசிங்க, இதை 21 கம்பைன் பண்ணாதான் புரியும். சரியா? சரி, 21 பார்த்துடலாமா? 20 வாசிங்க. 20 என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கூடி வரும் பொழுது when you meet together, it is not the Lord's supper that you eat. ஓகே, வாசிங்க 20 தமிழ்ல வாசிங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். இது வந்து 21ல இருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல வாசிங்க. அடுத்தது வாசிங்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ரா போஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்ப தமிழ்ல மாத்தி வந்திருக்கு. அப்ப 21 பார்த்தாதான் இதோட மீனிங் தெரியும். சரியா?
சரி, இப்ப 21 பார்த்தோம். 21 பாருங்க. எக்கஸ்டாஸ், ஒவ்வொருத்தனும் ஒண்ணுன்னு அர்த்தம். சரியா? God for one. So கிடியான்னா ஒன்ஸ் ஒன், இஷ்டத்துக்கு அவனுக்கு அவன் டெய்ப்டான், அவன் சப்பர. ஓகே, கூடி வந்தோடனே அவன் சாப்பாடு அவன் முந்தி தின்னுகிறான். இந்த ப்ரோ லம்பானைன்னு இருப்பார். When in eating, each one goes ahead with his own meal. இந்த டெய்பான்னா மீல், சப்பர். சரியா? 21 வாசு. சரியா? எக்கஸ்டாஸ்னா ஒவ்வொருத்தனும். It was not the Lord who was determining the celebration, but the individual. ஏங்க, இண்டிவிஜுவல் டிசைட் பண்றாங்க அந்த லார்ட் சப்பரை. அவன் சாப்பிட்டுக்கிறான். ப்ரோ லம்பானோ டேக் பிஃபோர். ஈச் ஒன் டேக்ஸ் பிஃபோர் அதர்ஸ் ஹேவ் தேர்ஸ். சரியா? மத்தவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவன் கொண்டு வந்ததை சாப்பிட்டான். சரியா? சோ ஃபகைன்னா ஈச், with somewhere going ahead of. They took what they had brought along and did not permit others. The poor. இதுல பிரச்சனை என்னன்னா, ஏழையா இருக்கான், அவன் சாப்பாடு கொண்டு வரல. அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, நான் கொண்டு வந்ததை நான் சாப்பிடுவேன்னு சொல்லி they neglect the poor. நான் வாசிக்கிறேன் டிக்ஷனரியில. They took what they had brought along and did not permit the poor eat from their portion. ஆஹா, அங்க ஏழை உட்காந்துருக்கான், பசியில் அவன் சாப்பிடாம இருக்கான், அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்ப தெரியுதா செல்ஃபிஷ்னஸ்? நான் கொண்டு வந்தேன், என் சாப்பாடை நான் சாப்பிடுவேன். இதுதாங்க அந்த ப்ரோ லம்பானைனா முந்திக்கிட்டு திங்கிறது, டேக்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? சோ அப்ப என்ன சொல்ல வர்றாரு இங்கிலீஷ்ல படிச்சா, ஃபார் இன் ஈட்டிங் ஈச் ஒன் கோஸ் அஹெட் வித் ஹிஸ் ஓன் மீல், ஒன் இஸ் ஹங்கிரி. பாவம், அங்க பாருங்க, காய் ஆஸ் வென் பெயினானா ஹங்கிரி. ஏங்க, ஒரு பக்கம் பசியா இருக்காங்க. சரியா? ஒரு பக்கம் பசியா இருக்காங்க. ஒன் இஸ் ஹங்கிரி. அடுத்தது காட்டுப்பா. இன்னொரு பக்கம் இந்த மென் டேன் வந்தாலே அந்த ஒன் ஹேண்ட் பசியா இருக்கான், இன்னொருத்தன் நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு ஃபுல்லா ட்ரங்கன்னா மெத்துவைனா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். டு பி ட்ரங்க்னா இட் vividly points out that it could point a habitual and repeated action. ஆமா, காமன் மீல் அசோசியேட் வித் லார்ட் சப்பர். இது என்ன அர்த்தம்? குடிச்சிட்டு இருக்கானா நீங்க உடனே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தவன் பசியா. இப்ப சொல்லுங்க, இது சர்ச்சா? இது யூனிட்டியா? இது சபையா? ஏங்க, இது சொல்லுங்க, இது டிவிஷன் இல்ல. அப்ப என்னன்னா, இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற டிவிஷனை ஏற்படுத்தினீங்களப்பா. இதோடைய கருத்து அதான். அப்ப இருக்கிறவன் இல்லாதவனுடைய ஷேர் பண்ணி சாப்பிடணும். புரியுதுங்களா? they are supposed to share the meal. ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசியில வாசிக்கிறோம்ல, ஒருவனும் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. ஆவியானவருடைய வழி யாராவது நிறைஞ்சிருந்தாங்கன்னா செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. சரியா? இந்த கருத்து புரியுதா? சரி, வேற யாராவது? அருண், நீங்க வேண்டாம் அருண், வேற யாராவது வாசிங்க. இப்ப 20, 21 தமிழ்ல திருப்பி வாசிங்க. இப்ப நமக்கு தெரியும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா, எப்பா அது லார்ட் சப்பரே இல்லப்பா, கர்த்தருடைய பந்தியே இல்லப்பாங்கிற. வாசிங்க 20, 21 வேற யாராவது வாசிங்க, மத்தவங்களை இன்வால்வ் பண்ண. தமிழ்ல 20, 21 திருப்பி வாசிங்க. 1 கொரிந்தியர் 11, 20, 21. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். வெறினா நீங்க நினைக்கிற வெறி கிடையாது, சாப்பிட்டுட்டு ஃபுல்லா இருக்கு. சரியா? இந்த மெத்துவைனா தான். சரியா? மெத்துவைக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்க. துணி ட்ரங்க் தான் போட்டுருக்கு. ஆனா என்னன்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த காமன் மீல் அசோசியேட் வித் த லார்ட்ஸ் சப்பர். சரியா? சோ அவன் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா இருக்கும். புரியுதா? இப்ப இதுதாங்க இந்த டிவிஷனுக்கு காரணம். ஒரு காரணம், நம்ம தமிழ்ல சொல்ல போனா சுயம் சாப்பாட்டுக்கு முந்திக்கிறான், மத்தவனை பத்தி அக்கறையே கிடையாது. சரியா? அப்ப ஒன்னே ஒண்ணு தெரியுது. ஒண்ணு, சர்ச் இஸ் ஃபார் யூனிட்டி. ரெண்டாவது எழுதிக்கீங்க, சர்ச் இஸ் ஃபார் ஷேரிங். இங்க பாருங்க, தேவை இருக்காங்கன்னு நீங்க சர்ச்சில் போகும்போது முதல்ல சர்ச்சில் ஆரம்பிங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வெளியே உள்ளவங்களுக்கு உதவி செய்யறது அப்புறம் இருக்கட்டும். புரிஞ்சா? விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கன்னு பவுல் சொல்றாரு. சரியா? அடுத்தது போயிருங்க தம்பி.
நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள. ஸோ அதனால பவுல் சொல்றது என்னன்னா, சபையில கூடி வரும் பொழுது தேவை உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அது சாப்பாடா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது கிடையாது. அது ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது மணி ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஜெபம் தேவைப்படலாம். இல்ல அவங்களுக்கு விசிட் தேவைப்படலாம். அவங்க விசிட் டெஃபினட்டா நீங்க போறது சிஎஸ்ஐயோ, ஏஜியோ, இண்டிபெண்டன்ட் சர்ச்சோ எந்த சபையா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள கட்டாயம் புவர் பீப்புள், நீடி பீப்புள் சரியா? கட்டாயம் இருப்பாங்க. அவங்களுடைய கன்சர்னை எடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய நம்ம இருக்கணும் ஒழிய, நான் சர்ச்சுக்கு போவேன், டைம் ஆனா போய் ஆராதிச்சுட்டு மெசேஜை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவங்கிறது சபை கிடையாது. இட்ஸ் நாட் a church. Got the point? Good. பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் ஆயிடுச்சு. ஆமா நமக்கு எங்க ரோஸ் மாஸ்டர் ரோஸ் பண்ணிட்டு போயிட்டாரா? சரி ஓகே ரைட் ரைட் ஓகே குட். சொல்லுங்கப்பா. எனி டிஸ்கஷன் பிஃபோர் வி மூவ் ஆன் டு 22 22க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 17, 18, 19, 20, 20 5 வசனம் பார்ப்போம். ஓகே, ஒரு சின்ன பிரேக். சொல்லுங்க. இத ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்லையா இந்த காலத்துல சபையில இதை எப்படி நடைமுறை ஓகே கொண்டு வரலாம்? கமான், உங்கள் நேரம். இல்ல நான் கேள்விக்கு கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? இன்னைக்கு சபையில இந்த யூனிட்டி ஒற்றுமை இருக்கா? இன்னைக்கு சபையில ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்குதா? காமனா சொல்லுங்க. சர்ச் பேரு பாஸ்டர் பேர்லாம் சொல்றாரு. இருக்குதா? ஏன் இல்லை? நம்ம ட்ரெஸ்ஸிங்லே தான் அதை காட்டிடுறோமே. என்னண்ணா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா, புரியல. இல்ல ட்ரெஸ் பண்ணும்போதும் ஏழைகள் சாதாரண ட்ரெஸ்ல வராங்க. சிலர் வந்து அந்த சர்ச்சு தான் நம்ம ட்ரெஸ்ஸ நம்மளுடைய பிரஸ்டீஜ காட்டுறக்குரிய இடம்ன்ட்டு ரொம்ப தப்புண்ணா. சிரமப்பட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஐடென்டிட்டி இஸ் நாட் அவர் ட்ரெஸ். ஐடென்டிட்டி இஸ் யூனிட்டி என்ன, ஐடென்டிட்டி இஸ் சேரிட்டி என்ன. ரைட், அண்ணனுக்கு மாத்திரம் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன். அதாவது நல்ல ட்ரெஸ் போட்டு போகாதீங்கன்னு சொல்லல, பட் அது வந்து ஓகே. எனிதிங் எல்ஸ்? வேற ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க. இது பைபிள் ஸ்டடி. நீங்க போற சர்ச்சோ இல்ல காமனா சபைகள்ல நீங்க பாக்குற காரியங்கள் பேசுங்க. பாலசுப்ரமணியன் வந்திருக்கீங்க, பெரிய அண்ணன் எடிசன் அண்ணன் இருக்கீங்க, தம்பி கிரகம் ஜெரமியா பாஸ்ட் எல்லாம் இருக்கிறாரு, ரோஸ்மா சிஸ்டர், தம்பி சாமுவேல் அருண். நீ பார்க்காத சர்ச்சா தம்பி? சர்ச்சில் போய் மியூசிக் பிளே பண்ணிடு. சொல்லு ஷீலா பீட்டர் சிஸ்டர், சொல்லுங்க. ஷீலா என்னப்பா டைப் பண்ணிட்டே இருக்கிறேன் சார். டைப் பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, கேளு, ஓப்பனா கேளு, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு சர்ச்சுனா கூட்டம், சரியா? பில்டிங்கு இதான். சர்ச்சுனாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு கூட்டத்தை காமிக்கிறது. யூனிட்டி இல்ல, சண்டை, ஓட்டு வாங்குறது, ஆளை வர்றது. சாரி, அவன் எக்க எடுக்கிட்டு போனா என்ன, நான் நல்லா இருப்பேன், போவேன், சர்ச்சை அட்டன் பண்ணுவேன், வருவேன். உண்மையா இல்லையா சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன், சொல்லுங்க. கரெக்ட் தாங்க சார். நிறைய ரிச் பீப்புள் வந்து ரிச் பீப்புள் அவங்களுடைய ஃபெலோஷிப், அவங்களுடைய ஒரு குரூப்பிசம் வச்சிருப்பாங்க. சர்வீஸ் முடிஞ்சாலும் அவங்கவுங்க மட்டும் குரூப் பண்ணின்னு பேசுவாங்க. அவங்க சர்வீஸ் அந்த மத்த ஒரு பாமர மக்கள் இருப்பாங்க ஒரு சொசைட்டில. அவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்க. அப்படி இன்கேஸ் சர்ச்ல ஒருத்தர் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கரெக்டா அவங்க பார்த்து ஆள் பார்த்து கூப்பிடுவாங்க. அந்த அந்த ஃபங்க்ஷன்ல கூட சில பேர் இன்வைட் பண்ண மாட்டாங்க. பட் நாட் எவ்ரி பீப்புள் அந்த மாதிரி இல்ல. பட் சம் பீப்புள் வந்து செலக்டிவா இன்வைட் பண்ணி
அந்த கரெக்டா அவங்க ஆமா. குரூப்பிசம்க்கு ஏத்த மாதிரி கூப்பிடுவாங்க. அதுல கீழ இருக்கவங்க அந்த ம். மாதிரி லோல இருக்கவங்கள கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது அந்த இந்த இது right. அந்த சர்ச்சுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல போய் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா என்ன பிரசங்கம் பண்ண? கிளின்னு கிழிப்பார். என்னையா சர்ச் வச்சிருக்கீங்க? சரியா? தேங்க்யூ வருண். சூப்பர். எனிபடி எல்ஸ் வேற? பிரைஸ் லார்ட் பிரதர், பாபு பேசுறேன். சொல்லுங்க பாபு. அதாவது இன்னைக்கு இந்த பணம் இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, பணம் இல்லாத ஜனங்கள் சாபத்துல இருக்கிறாங்கன்னு ஊழியக்காரவங்களே சொல்லி அந்த ஏழையா இருக்கிறவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. கொடுமையிலும் கொடுமை, பயங்கர கடுமை. அதாவது பாஸ்டருக்கு மத்தியிலையுமே வந்து பணக்கார பாஸ்டர்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், ஏழையான பாஸ்டர்னா அவர் சாபத்துல இருக்கிறார், இல்ல ஏதோ பாவம் பண்ணி இருக்கிறார், அதனாலதான் அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான். உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இப்படி பண்றதுதான் இன்னைக்கு சபையில nonsensical, unbiblical interpretation. I don't accept. இல்ல. Thank you, பாபு. இன்னைக்கு உள்ள அந்த திங்ஸ் தாட்லாம் உடைக்கணும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? நான் ஒன் ஆர் டூ பீப்புள். வேற யாரோ பேச வந்தீங்க, பேசுங்க. கமான். இன்னும் ஒருத்தர் பேசுங்க, அதுக்கப்புறம் we'll move on to verse 22. நான் ஒருத்தருக்கு டைம் தரேன். பேசுறவங்க பேசாதீங்க, பேசாதவங்க. எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர்? ஞானவேல் பிரதர், வெல்கம். வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், இல்லைண்ண, எங்க சபையில அது இருக்குண்ண, ஒரு மனம் இருக்குண்ண, யூனிட்டி இருக்குண்ண, அப்படிலாம் இல்லைண்ண அப்படின்னு ஏதாவது நல்ல சாட்சினா கூட சொல்லுங்க, தாராளமா. வெல்கம். சபையோட ஒரு பழக்கம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழைகளுக்கு புடவை கொடுக்குறது, அவ்வளவு. இல்லைன்னா பிரியாணி போடுறது. நான் சொல்றது தப்புனா என்ன கரெக்ட் பண்ணுங்க, சரியா? இப்படி போட்டு நாங்கள் ஏழைகளை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கதான் செய்யும். அது கிடையாது. உண்மையான யூனிட்டி எல்லாத்துலையும், சரியா? போலாமா? பேப்டிஸ்ட் 22 காட்டுராஜா, 1 கொரிந்தியர் 11:22 நம்ம பார்க்க போறோம். நமக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இன்னொரு 4 நிமிஷம் நாங்க பார்த்துட்டு பண்ணி ஷார்ப்பா 8 மணிக்கு முடிச்சோம், சரியா? ரைட். 22. இப்ப கேள்வி மேல கேள்விங்க, போங்க. 22 ஃபுல்லா கேள்விங்க, சரியா? என்ன கேள்வி? அதனால பவுல் இதை எழுதும் போதே வெகுண்டிருப்பார். சபைன்னு சொல்லி கூடி வந்து வரங்களை காட்டுறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, பேய் ஓட்டுறீங்க, குணமளிக்க வரம் இருக்கு, எந்த வரண்டா குறைச்ச இல்ல. அது இப்ப சொல்ல போனா வந்தா ஒர்ஷிப் பட்டைய கலப்புது, என்ன ஆராதனை, என்ன மியூசிக், அப்பா சாமி. இப்ப உள்ள சொல்ல போனா பாருங்க, இந்த ஒர்ஷிப், மியூசிக், கூட்டம், இத வச்சு சபைய முடிவு பண்ணாதீங்க. பெரிய ஸ்பீக்கரு, போங்க, எப்பேற்பட்ட செய்தியா இருந்தா என்ன, அது வந்து சபையோட வளர்ச்சி கிடையாது, சரியா? ரைட். இப்ப 22ல கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஐ திங்க் இது எழுதும் போது பவுல் டெஃபினட்டா கோவப்படுறது, வெறும் இருப்பார் ஆவி. நோ, மே இருக்கக்கூடாதுங்கிற. என்ன நோ? இந்த டிவிஷன் இருக்கக்கூடாது. முந்திக்கிட்டு உன் சாப்பாடை சாப்பிடாத, ஷேர் பண்ணு. என்ன வந்தோடனே பசின்னு சொல்லிட்டு ஏன் மத்தவனுக்கு வயிறு இல்ல, பசி இல்ல, பண்ணாதரா? நோ. இன்டீட் ஐக்கியாஸ், ஹவுசஸ், மூக், எக்கச்சே. என்ன கேட்கிறாரு? ஏன் உங்களுக்கு வீடு இல்ல? டோன்ட் யூ ஹேவ் ஹவுசஸ்? என்ன கேள்வி பாத்தீங்களா? எப்பா பவுல் உண்மையாலுமே எழுதும் போது அவருடைய மூட் எப்படி தெரியுமா? டேம் ஷியூர் டென்ஷன் தான் எழுதி, கட்டாயம் டென்ஷன் தான் எழுதிட்டார். ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா? எதுக்கு? எஸ்டோ எஸ்டிஐ, சாப்பிடுறதுக்கு. இன்ஃபினிட்டிவ் 2+ வெர்பு போட்டா இன்ஃபினிட்டிவ், இட்ஸ் டு ஈட், சாப்பிடுறதுக்கும். இன்னொன்னு பினைன். பினைன்னா பினோனா ட்ரிங்க், குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது. நீங்க உடனே அந்த தண்ணி இல்ல, சாதாரண தண்ணி குடிக்கிறது. சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்களா, அந்த தண்ணி. காய் பினைன். அப்ப உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும். ஏன் உங்க சொந்த வீடு இல்ல? ஏப்பா நீங்க உங்க சொந்த வீட்டுல இருக்கும்போது உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்குங்க.
ஆனா இங்க எங்க வரீங்க? எக்லீசியா அசம்பிளி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. when you gather together. நம்ம பார்த்தோம்ல கம் டுகெதர் கம் டுகெதர் கம் டுகெதர் 3 தடவை வந்துச்சு. சரியா? இப்ப அததான் முதல் கேள்வி. என்ன கேள்வி? நோ. Don't you have houses to eat and drink in? இல்லையா? இன்னொரு கேள்வி. Taste Ecclesia Studio Church of God Baptist அடுத்த காட்டு. இங்கதான் வெறுப்பு வருது. கட்டா ஃப்ரோனைட் 22வது கட்டா ஃப்ரோனைட் என்னது? டு திங்க் டவுன் அப்பான், டு டிஸ்பைஸ். என்னப்பா மட்டமா நினைக்கிறீங்க? டு யூ டிஸ்பைஸ் எதை? சர்ச் ஆஃப் காட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த அதான் எக்லீசியா ஸ்டூத்தியோ. என்ன சபையை என்ன அசட்டை பண்றீங்களா? Do you despise the church of God? செகண்ட் கேள்வி. சரியா? ரெண்டாவது கேள்வி, சபைய அவமானப்படுத்துறீங்களா? சபையை அசட்டை பண்றீங்களா? இந்த இடத்துல தயவு செய்து எக்லீசியாஸ்னா சர்ச்னா எழுதிக்கிங்க பீப்புள் ஆஃப் காட். யாராவது பில்டிங்னு யோசிங்க, தப்பு. நீங்க 2 ஃப்ளோரை கட்டி ஏசி போட்டுக்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சர்ச்னா நல்ல கவனிங்க, பீப்புள் ஆஃப் காட். ஜனங்களை குறிக்குது. இட் இஸ் அபவுட் பீப்புள். இட்ஸ் நாட் அபவுட் சிம்பிளி பில்டிங். அப்ப நீ என்ன மக்களை கூடி வந்திருக்கிற விசுவாசிகளை மட்டமா நினைக்கிறா? அசட்டையா பண்ற? மூணாவது கேள்வி, என்ன அசிங்கப்படுத்துறியா? கட்டாய் புனேற்று. என்ன வார்த்தை? புட் டு ஷேம். ஆர் யூ ட்ரைங் டு புட் டு ஷேம்? என்ன கேள்விங்க? எங்க உண்மையை சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது டிஸ்பைஸ், ஷேம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அன்பா எழுதி பாருங்கிறீங்க. என்ன வெட்கப்படுத்துறியா? யார? டூஸ் மேன் இல்லாதவன், எக்கண்டாஸ் ஹேவிங் நாட் ஹேவிங், those who do not have food, do you put to shame them? அவங்களை நீ என்ன வெட்கப்படுத்துறியா? என்ன சபையை அசட்டை பண்றியா? என்ன கேள்வி முடியல? 3 கேள்வி. இப்ப 4வது கேள்வி. தி எய்போ ஹூமின். சரியா? முதல் கேள்வி நோ. Don't you have houses to eat and drink? செகண்ட் கேள்வி, do you despise the church of God? தேர்ட் கேள்வி, do you humiliate those who have nothing? இல்லாதவங்களை அவமானம் வெட்கப்படுத்துறியா? என்னையா சொல்றது? What shall I say to you? டி எப்போ ஹூமின். என்ன சொல்றது? நான் என்ன சொல்றது? What shall I say to you? புரியுதுங்களா? நம்ம பேசுற ஸ்டைல் எழுதுறேன். என்னப்பா சொல்றது? பாப்பா என்ன உங்களை எப்பை நெய்ஸோ அந்த சிக்மா வருதுல்ல ஃபியூச்சர். shall I praise you? என்ன உங்களை நான் பாராட்டணுமா? shall I commend you? shall I praise you in this? கேள்வி பாத்தீங்களா? என்னத்த சொல்றது? நான் என்ன சொல்றது? ஏன்னா நான் உன்னை பாராட்டணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு விசுவாசிகளை நம்ம தமிழ்ல சொன்னா சாரி டு யூஸ் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கு. என்னத்த சொல்ல நான் என்ன? வாட் ஷல் ஐ சே டு யூ? என்ன சொல்றது? இது கேள்வி என்ன தெரியுமா? நான் இந்த படிக்கும்போது வரங்கள்னு சொல்லி கனிகளை விட்டுட்டீங்கல்லடா. புரிந்து விசுவாசிகளே, எந்த வரமும் உங்கள்கிட்ட குறைவே இல்லாம எல்லா வரங்களும் வச்சிருக்கீங்களா? தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை வரம், பேய் ஓட்டுற வரம், சுகமளிக்கிற வரம், தீர்க்க தரிசனம் சொல்ற வரம், இன்டர்பிரேட் பண்ற வரம், எல்லா வரத்தையும் வச்சிருக்கீங்க. என்னடா கனி எங்க? நான் என்னத்த சொல்றேன்? என்ன உங்களை நான் பிரைஸ் பண்ண விரும்புறீங்களா? எப்பைனஸ் ஹூமாஸ் என் டூ. Shall I praise you for this? No. பண்ணவே மாட்டேன்டா. ஊக் எப்பைனோ I will not praise you. உங்களை பிரைஸ்னா இந்த இடத்துல துதி கிடையாது. உங்களை பாராட்டுவோம் நினைச்சீங்களா? பாராட்டணும். தமிழ்ல வாசிங்க, பளிச்சுன்னு வாசிங்க. 22 யாராவது எடுத்து வாசிங்க. நல்ல நெட்வொர்க் இருக்கவங்க 22 வாசிங்க தமிழ்ல. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை டென்ஷனா வாசிங்க சிஸ்டர். ரொம்ப அமைதியா வாசிக்கிறீங்க. டென்ஷனா வாசிங்க. தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். I will not praise you. Do you think I praise you? I appreciate you? Never. அதுல முக்கியமான வார்த்தை கிரீக்ல என்ன தெரியுமா? ஊக் எப்பைனோனா
நம்ம தமிழ்ல சொல்ல போனா சான்ஸே இல்லை. என்ன உங்களை பிரைஸ் பண்ண நினைச்சீங்களா? இப்ப புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். சபையோட முக்கியத்துவம் திருப்பி திருப்பி சொல்ற வரங்கள் அல்ல, கனிகள். அந்த கனிகள்ல வர்றதுதான் அன்பு. அன்புதான் யுனைட் பண்ணும். சரியா? சோ அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுக்குறது, ஓகே, நிதானம், பொறுமை, சமாதானம். சரியா? இதெல்லாம் வந்துடும். இந்த கனி இல்லாம இன்னைக்கு சாரி டு யூஸ் இந்த ஷோ காட்டுறது, பிலிம் காட்டுறது, பீலா உன்ற சர்ச்சு இன்னைக்கு சாரி டு சே யூஸ் நிறைய பெருகி கிடக்கு. தயவு செய்து அது சர்ச்சோட அழகே கிடையாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சர்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? ஓகே, 23 பார்க்கலாமா? 23. இப்பதாங்க கம்யூனியனை பத்தி செம்மையா சொல்றாரு. இனிமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொல்றாரு. செம்ம. இதுதான் எல்லா பாஸ்டர்ஸும் ஒண்ணு லார்ட் சப்பர்னாலே 1 கொரிந்தியர் 11:23 என்ன பாபா பாஸ்டர் எல்லாம் இதைதான் எடுப்பாங்க. சரியா? எல்லா பாஸ்டரும் கம்யூனியன்ல இதைதான் படிப்பாங்க. ஆனா இத கிரீக்ல போய் பார்த்து இதுல பவுல் எதை வலியுறுத்தி சொல்றாரு, இன்னொன்னு எந்த கான்டெக்ட்ல இதை பேசுறாருன்னு இப்ப கவனிச்சிங்களா? நம்ம நிறைய பேரும் அப்படியே பயபக்தியா முட்டி போட்டு கையை நீட்டி அப்பத்தை வாங்குவோம், ரசத்தை குடிப்போம். ஏங்க எப்ப தெரியுமா? யூனிட் இருக்கணுங்க, சுயம் இருக்கக்கூடாதுங்க. சரியா? பாரபட்சம் இருக்கக்கூடாது. சும்மா கையை நீட்டிட்டு ஐயோ செத்து போயிட்டாருன்னு சொல்லி 4 இனியிலி கண்ணீர் படிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வேற பாடுவாங்க. சாரி, நான் மார்க் பண்றேன்னு நினைக்காதீங்க. கெத்சேமனையை பத்தி பாட்டு பாடுறது, அப்படியே அழுகிறது. அந்த அம்மா அப்படியே அழுதுட்டு வாங்கும், கண்ணுல அப்படியே தாரையா தண்ணி ஊத்தும் வாங்கும். ஆனா அந்த அம்மாட்ட பாத்தீங்கன்னா சாரி டு யூஸ் வாயில வர வார்த்தை, அந்த அம்மா பண்ற கூத்து, சரியா போட்டு கொடுக்கறது எல்லாம் உள்ள கிடக்கும். பவுல் அதனாலதான் தெளிவா சொல்றாரு, இவ்வளவையும் வச்சுக்கிட்டு உண்மையான கம்யூனியன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல வர. சரியா? சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, எகோ நான் ஃபார் ஆரே லெபான். பாரா லம்பானோன்னா டேக். இந்த இடத்துல பாரே ஆகுமெண்ட் ஆயிருக்கிறதுனால ரிசீவ். நான் பெற்றுக்கொண்டேன். யாருகிட்ட இருந்து? அப்போ டு புரியும் ஃப்ரம் த லார்ட். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பாஸ்ட். அப்ப பவுல் எதை கற்றுக்கொண்டார் அதுதான் இப்ப சொல்ல போறேன். சரியா? சோ பாராளம்பானோ டு ரிசீவ், பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்டத பாருங்க, ரிசீவ் பண்ணத பாரே டொக்கா. ஓகே, பாரா டிடோமின்னு அர்த்தம். டு பாஸ் ஆன், டு ஹேண்ட் டவுன், டு இட்ஸ் பாசிங் டவுன் ஆஃப் தீஷ். சரியா? இப்ப நான் எதை பெற்றுக்கொண்டனோ அத உங்களுக்கு கொடுக்குறேன். இது இந்த இடத்துல உபயோகப்படுத்துற வார்த்தை பேட்டர்ன். சரியா? கிரீக்ல போய் படிக்கிட்டா பாரா அந்த டிடோ போக the word corresponds to the rabbinical literature indicating passing down of tradition. Historical tradition Paul receives goes back unbroken to the words of Jesus. ஓகே, ஸோ என்னன்னா இப்ப இந்த ரன்னிங்ல ஓடுறவங்க ஒரு பேட்டனை வாங்கிட்டு ஓடி இன்னொருத்தவங்கள்ட்ட பேட்டனை கொடுப்பாங்க தெரியுமா? அடுத்தவங்க ஓடுறவங்ககிட்ட. அதுதான் டெலிவர், பாராட்டிடோமை. அப்ப நான் பேட்டனை வாங்கினேன் யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட. அந்த கர்த்தர்கிட்ட வாங்கினத உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஐ டெலிவர் பண்றேன், நானே வச்சுக்கிட்டேன். வாட் ஐ ஹவ் ரிசீவ்ட் ஐ டெலிவர் டு யூ. ரெண்டுமே பாருங்க பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. பாரே டொக்கானா ஆகுமெண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப இது வரைக்கும் புரியுதா? கொடுக்குறேன் சொல்லிட்டு இப்ப என்னன்னு சொல்றேன். என்னத்தை வாங்கின, என்னத்தை கொடுக்குறேன். புரியாஸ் ஜீசஸ். ஜீசஸுடைய ஃபுல் நேம் எழுதுங்க. லார்ட் ஜீசஸ், கர்த்தராகி இயேசு என் சே நுக்டி. நுக்டாஸ்னா நைட்டுன்னு அர்த்தம். ராத்திரி, இரவு. இயேசு ராத்திரியில என்ன பண்ணப்பட்டார்? பாரா டிடேட். பாரா டிடேட் என்ன வார்த்தை? டு டெலிவர் ஓவர், டு பெட்ரே, காட்டி கொடுக்கப்பட்டார். சரியா? பாரே டிடேட் இது பாசிவ்ல போட்டு. ஓகே, imperfect implies that betrayal was at the time still going on. சரியா?
ஸோ அப்ப he was betrayed. யாரு? இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, நைட்ல தான் காட்டி கொடுக்கப்பட்டார். சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூதாசு யார முத்தம் கொடுக்கும், ஏன்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, இன்னொன்னு நைட் டைம். அதனால நான் கிஸ் பண்றேன்னு சொல்லி அவர் வந்து கிஸ் பண்ணது நமக்கு தெரியும், முத்தம் கொடுக்குறது. சரியா? சோ அப்ப இரவு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார். இப்ப ஜீசஸுடைய லைஃப் பத்தி பேசுறார். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அன்னை காட்டி கொடுக்கப்பட போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, எலபென் அர்தான், அர்டான்னா பிரெட், லம்பானோன்னா கேக்கு, எலபென்கிறது வந்து ஏரிஸ் பாஸ்டன்ஸ், டுக் பிரெட், அப்பத்தை எடுத்தார். இது எல்லாமே பாஸ்டுங்க, நடந்து முடிஞ்சது. சரியா? அப்ப காட்டி கொடுக்கிறதுக்கு அந்த நைட்ல அவர் என்ன பண்ணார்னா அப்பத்தை எடுத்தார், காட்டி கொடுத்தார். அடுத்தது காட்டுங்கப்பா. He took bread. சரியா? ரைட். அப்பத்தை எடுத்தாரு. இது அப்படியே வரிசையா வாக்கு கேட்போம். சரியா? 24 காட்டுறாஜா. அடுத்த வசனம் போயிடுறாஜா, நம்ம அப்புறமேல் தமிழ்ல படிச்சுக்கலாம், அப்புறமேல் படிச்சுக்கலாம். 24 காட்டு. அப்பத்தை எடுத்தாரு. என்ன பண்ணாரு? காய் யூக்கரிஸ்டோனா கிவிங் தேங்க்ஸ். அதுதான் இப்படி ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. யூக்கரிஸ்டேசாஸ், ஹேவிங் கிவன் தேங்க்ஸ். அப்ப அப்பத்தை எடுத்து நன்றி சொன்னார். சரியா? யாரு? இயேசு கிறிஸ்து நன்றி சொன்னார். தேங்க் பண்ணிட்டு எக்லேசன், எக்லேசன், எக்லேசன் அத வந்து உடைக்கிறது. ஓகே, அத பிட்டார், அதை உடைச்சார். எதை? அந்த பிரெட் அரட்டான வந்து அவர் பிரேக் பண்ணார். இப்ப கவனிங்க, இந்த பிரேக்குங்கிற வார்த்தைக்கு பாபு நல்லா கவனிங்க, பாஸ்டர் பாபு எல்லாருமே கவனிங்க. இந்த பிரேக்கு தான் ஷேரிங். இப்ப தெரியுதா ஏன் பிரேக் இட்னு சொல்றாருன்னு? ஏங்க அவரு அப்பத்தை பத்தி சாப்பிட்டான்னு சொல்ல வேண்டியது, எதுக்கு புரோக்குங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு? அதுதான் யாருக்கிட்ட இல்ல தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங்கும் புரிந்து விசுவாசிகள்கிட்ட இல்ல. கொடுத்த சாப்பாட்டுக்கு தேங்க் பண்ணணும். சரியா? அதுவும் பிரெட் தானே, அர்த்தான் தானே, சாப்பாடு தானே. ரெண்டாவது பிரேக்னா ஷேர் பண்ணுங்க. ஏங்க அதை உடைச்சி ஒரு கொண்டு வந்துருக்கீங்களா, அதை பாதியா இல்லைன்னா கொஞ்சோண்டு எடுத்து ஒதுக்குங்க, அதை முதல்ல பிரிங்க. பிரேக்னா டிவைடு. எதுக்கு? ஃபார் ஷேரிங். இப்ப எதுக்கு இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வந்து பிக்கப்பட்டது? ஏங்க மத்தவங்களுக்காக, அவருக்காக இல்லைங்க. இப்ப புரியுதா ஏன் இந்த வேர்டை பவுல் யூஸ் பண்றாருன்னு? பிரேக்கிங்கிற வேர்டை யூஸ் பண்றாருன்னு. சரியா? ஏங்க எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. அப்ப அப்பத்தை உடைக்கிறது எதுக்குன்னா, உடபடாத விசுவாசிகளா, உடபடாம இருக்கிற புரிந்து விசுவாசிகளா, உடங்கடா. இதுதான் அர்த்தம். தயவு செய்து உங்கள்கிட்ட உள்ளதை ஷேர் பண்ணுங்கிறது இன்டைரக்டா இதை சொல்ல வர்றாரு. ஜீசஸ் அதான் பண்ணார். நன்றி சொல்லிட்டு அதை உடைச்சார். பிரெட்டை உடைச்சி சொன்னாரு, எயிட் பண்ணா லெகோ. ஓகே, அது ஆர்குமெண்ட் ஆகி என்ன சொன்னாரு? கமா போட்டு கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிச்சா இது வந்து வித்தின் போட்டுன்னு. சரியா? டூட்டோ, அந்த டா இருக்குல்ல, அது கேபிட்டல் லெட்டர். திஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும். திஸ்னா இந்த பிரெட். ஓகே, மீ மூணா மை. திஸ் இஸ் எஸ்டின்னா இஸ், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ். இந்த இடத்துல இட் இஸ். திஸ் இஸ் என்னது? டோ சோமா. ஆஹா, சோமானா பாடி. இது என்னுடைய சரீரம். சரியா? இது என்னுடைய சரீரம். சரியா? சோமா. ஓகே, என்ன சரீரம்? இது என்னுடைய சரீரம். டோ ஹூப்பர் ஹோமம். ஏங்க உங்களுக்காக. யாருக்கு? டோ ஹூப்பர் ஹோமம்னா உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தெரியுதா ஷேரிங்னா என்னன்னு? எனக்கு இல்ல, பிளீஸ் அதை நோட் பண்ணுங்க. ஹூப்பர் ஹோமம்னா ஃபார் யூ, உங்களுக்காக. ஏன் சரீரத்தை உடைக்க, ஏன் சரீரத்தை பிக்க கொடுக்குறேன். இதுதாங்க செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபிஷியல். இது யாருக்கிட்ட இல்ல? புரிந்து விசுவாசிகள்கிட்ட இல்ல. செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கு, செல்ஃப்லெஸ்ஸும் இல்ல. சரியா? செல்ஃப் சாக்ரிஃபிஷியலும் இல்ல. இப்ப இது முக்கியமான வார்த்தைங்க. உங்களுக்காக, மற்றவங்களுக்காக, எல்லாருக்காக. சரியா? இது நான் கொடுக்குறேன் என் சரீரத்தை. டோ ஹூப்பர் ஹோமோன் சொல்லிட்டு இப்ப ஷேரிங் முடிஞ்சிருச்சா? அதனால நீங்க என்ன செய்யுங்க,
டு பொயேட்டே, பொயோனா டூ, செய்யுங்க, இதை செய்யுங்க. திஸ் எதுக்காக? எய்ஸ் டேல் கேமேன் அனானேசின், do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி. This is my body which is for you, do this in remembrance of me. இன்னுதான் எய்ஸ், சரியா? ரிமெம்பரன்ஸ் தான் அனானேசின். அனானேசின் இந்த வார்த்தை வந்து மெமோரியல், remembrance. The word indicates calling back again to memories, a vivid experience. நடந்து முடிஞ்சதை நினைப்பூட்டு, விவிடா, சரியா? So Paul's word means supper of the Lord was initiated to remind the disciples of the Lord at the work he had done. சரியா? இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்படி தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தாரோ அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. இப்ப என்ன சொல்ல வர தெரியுமா? நீங்க இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டதை நினைச்சு அழுகாதீங்க. ஐய இந்த இமோஷனல் நீலி கண்ணீர் வடிக்காதீங்க. அது இங்க சொல்ல வரல. ஜீசஸே என்ன பண்ணாருன்னா, தன் சரீரத்தை பிட்டு மத்தவங்களுக்காக உயிர் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், உங்க கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுங்க ஐயா. அவன் முந்தி தின்னுக்கிறீங்க என்னப்பா? யூ காட் தி பாயிண்ட். 24. இப்ப யாராவது ஒருத்தர் 23 24 வாசிங்க. 23 and 24 வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 2 வார்த்தைங்க, பிட்டு உங்களுக்காக. இந்த 2 வார்த்தையை பிளீஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த 2ம் கொரிந்து விசுவாசிகிட்ட இல்லை, சரிங்களா? பிட்டுனா ஷேரிங், உங்களுக்காகனா மத்தவங்களுக்கு கொடுக்கணும், சரியா? ரைட், ஓகே. ஷல் வி க்ளோஸ்? ரைட், இன்னைக்கு போதும். ஓகே, நம்ம பிளட்டை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஐ வில் க்ளோஸ் வித் 24. சரியா? பரவாயில்ல, 17 இருந்து 24 வரைக்கும் பார்த்துட்டோம். கர்த்தர் சித்தமானால் 25 இருந்து 33 வரைக்கும் அடுத்த வாரம். சரியா? ரைட், இப்ப உங்கள் நேரம். நமக்கு ஒரு 2 minutes இருக்குது. என்ன சொல்ல வரீங்க? இல்ல உங்களுக்கு கிடைச்ச தெளிவு என்ன? வாட் இஸ் த கிளாரிட்டி யூ காட்? இட் என்ன பளிச்சுன்னு இருந்துச்சு இன்னைக்கு தானே இந்த கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அண்ணா இந்த கருத்து எனக்கு புரியலண்ணா, திருப்பி சொல்லுங்க. இல்ல இஷ்யூ இன்னைக்கு சபையில எனக்கு ஓப்பன் பண்ணி பாரம்பரியமாகவே இந்த வசனத்தை கேட்டு கேட்டு இதனுடைய உள்ளான அர்த்தம் ஒரிஜினல் போகும்போது அழகா வந்து பிரதர். அப்ப இது வந்து இந்த இடத்துல கம்யூனினை பத்தி அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஷேரிங், அந்த ஃபுட் ஷேரிங் இல்ல, இட் இஸ் கம்யூனியன், நோ டவுட் அபவுட் இட். என்ன ட்ரெடிஷனா ஆண்டவர் கொடுத்ததை ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்மள கம்யூனியன் அப்சர்வ் பண்றதுதான். அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. கம்யூனியன்ல உள்ள ஃபோக்கஸ் நாட் அபவுட், சரியா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு ஞாபகப்படுத்த சொல்றாரு. என்ன பண்ணாரு? சரீரத்தை பிற்க கொடுத்தாருல, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாருல, எல்லாத்துக்கும் கொடுத்தாருல. அந்த அந்த போரை விட்டுறாரு. அதை விட்டுட்டு அழுகிறது. நான் அழுகிறது தப்புன்னு சொல்ல, பையன் ஒருத்தர் பாடுபடுறது நினைக்கும் போது அழுகு, சும்மா அழுகிறது. அப்படியே இந்த கெத்செமனே பாட்டு கொடுப்பான், இதெல்லாம் பவுலிங் எதிர்பார்க்கவே இல்லை. இத சபையில யாரோ நமக்கு ஊட்டி வளர்த்துட்டாங்க. பாபு புரியுதா? புரியுது புரியுது. ஷேரிங், ஷேரிங் தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஷேரிங் ஷேரிங் ஷேரிங். ஏன்னா கர்த்தர் அதைத்தான் செய்தார் இல்லையா? தன்னை தாமே எக்ஸாக்ட்லி பாபு, இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க பாபு.
ஓகே. வேற anybody else? Come on. உங்க ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க கிரகம். Uncle, 19th verse for there must be factions among you in order that those who are genuine among you may be recognized in the எந்த ஃபேக்ஷன் சொல்றாரு பவுல்? இல்ல அவரே தானே சொல்றாரு, அப்போலும் இல்ல கிரைஸ்டும் இல்ல. இந்த ஃபேக்ஷன் வந்து சோறு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாக்குற ஃபேக்ஷன் வந்து ஆளை வச்சு பிரிக்கிறது. நான் பவுல் குரூப், நான் அப்பல்லோ குரூப், நான் அந்த டிவிஷன், அந்த இந்த டிவிஷன் சோறு டிவிஷன். அதே இதை இங்க கொண்டு வர முடியாது. ஆனா டிவிஷன் எதுல பிரிக்கிறாங்க? சாப்பாடு வச்சிருக்கவன்லாம் திங்கினா அது ஒரு குரூப், தின்னுட்டு அவன் இதா இருக்கான். இன்னொரு குரூப் பாவம், கஷ்டமா இருக்கான், பசிட்டா இருக்கான், கொண்டு வரல, அவனை கண்டுக்கிறதே இல்லை. அந்த டிவிஷன் தான் இங்க பேசு. இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஜெனுவனா யாராவது சொல்லுங்க பாக்கலாம். பாப்பா யாரும் சொல்றீங்க? இதுல ஜெனுவனா இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? உத்தமர்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆமா, ஷேர் பண்றது மூலமா லவ் ஃபீஸ்ட். எக்ஸாக்ட்லி, லவ் ஃபீஸ்ட். விபிஎஸ்ல எல்லாம் சேர்ந்து சாப்பிடுமா கூட்டாஞ்சோறு. அதான் உனக்குள்ளது எனக்கு கொடு, எனக்குள்ளது நீ வச்சுக்க. என்ன ரோஸ்மா சிஸ்டர், ஓசிபிஎம்ல அப்படிதானே சாப்பிடுவீங்க லஞ்சு? இல்ல அவங்க காலி பண்ணுவீங்களா? இல்ல அடுத்த டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணுவோம். புரியல. ஷேரிங் கண்டிப்பா இருக்கும் டெய்லி. அதுதான் இப்ப தெரியுதா? இதுதான் தம்பி கிராம், இப்ப புரியுதா ராஜா? புரிஞ்சுதாங்க. இப்படிதான் சரியா? ஒரு டீச்சர் மாத்திரம் மட்டன் ஏதாவது தனியா போய் மைக்கிறது. சரியா? தேங்க்யூ. anybody else? கடைசியா ஒருத்தருக்கு டைம் தரேன், ஜோ பண்ணி முடிக்க. பேசாத யாராவது ஒருத்தர், கேட்காத ஒருத்தர் எடுக்கணும்னா வாங்க, வெல்கம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ட்ரெடிஷ்னலா நம்ம இப்போ ஃபாலோ பண்ற கம்யூனியன் சர்வீஸும் கொருந்து சபையில அப்போ ஃபாலோ பண்ண கம்யூனியன் சர்வீஸ் சிமிலரா அல்லது அதுக்கு வித்தியாசம் இருந்ததா? வித்தியாசம்னா கான்செப்ட்ல வித்தியாசம் கிடையாது, மற்றபடி அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அதுல வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆர்கஸ்ட்ரேஷன் அதை அமைச்சு தரதுல வித்தியாசம் இருக்குது. அவங்க கம்யூனியன்ங்கிறப்ப கட்டாயம் அப்பத்தை கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்குது. சரியா? இருக்குது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனியா அப்பம் கொடுத்த மாதிரி இல்ல, சாப்பாடை பத்தி பேசுறாரு. சாப்பாடுல நீங்க டிவைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, கண்டுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஆர்கஸ்ட்ரேஷன், அது அமைப்பு வேணா மாறி இருக்கணும் ஒழிய அந்த கான்செப்ட் மாறி. டெஃபினட்டா அப்பத்தை கொடுத்துருப்பாங்க, ரசத்தையும் கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்க, அது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இது காமன் மீலை பத்தி பேசுது. leave alone the orchestration, okay, and இது, but the spirit behind communion is important. We can very well remember the death of Jesus. கட்டாயம் ஆண்டவரே எனக்காக சிலுவையில மரிச்சு தப்பே கிடையாது, ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரேன். இமோஷனலா டெஃபினட்டா இருக்கணும். பட் நான் இதை எடுத்துக்கிட்டு இன்னும் ஏழை பணக்காரன், இன்னும் கோச்சிக்காதீங்க, சவுத்து நான் சவுத்து, சரியா, இன்னும் கருப்பு வெள்ளை, இன்னும் கீழ் ஜாதி மேல் ஜாதி, படிச்சவன் படிக்காதவன், இவ்வளவு டிவிஷனா நான் வச்சுக்கிட்டு இன்னும் கையை நீட்டிக்கிட்டு நான் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டேன்னா, ஐ எம் சாரி. The purpose of communion is not fulfilled. படிச்சுன்னு சொல்லு, தைரியமா சொல்லு. கடமைக்கு சரியா? ஜெபமா, ஜெபம் முடிச்சிடலாமா? Anybody wants to pray? I just leave it open. நான் பேரை சொல்லி கூப்பிட விரும்பல. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு கற்றுக்கிட்ட பாடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி
இவ்வளவு அமைதியா இருக்கு. Who will build the cat? யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம பண்ண வேணான்றீங்களா? கமான், யாராவது சின்ன ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணி முடிங்க. ஐ வாண்ட் யூ டு ப்ரே. ஓப்பனிங் ப்ரேயர் நான் பண்ணிட்டேன். ஐ திங்க் எடிசன் நான் பண்ணார். எஸ், தேங்க்யூ. க்ளோசிங் ப்ரேயர் யாராவது பண்ணாங்க? தகப்பனே நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு கூட உங்களுடைய வார்த்தைகள் நாங்க கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஏதோ நாங்க கேட்டோம் என்ற ஒரு வசனம் மாதிரி இல்லாம எங்களுடைய இருதயத்துல அந்த விதைகள் எப்படி 30, 60, 100 மடங்குமாய் பலன் கொடுத்ததோ, நாங்க தியானிச்ச வசனங்கள் எங்க இருதயத்துல போய் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்க சபையில பாக்குற காரியங்கள்ல இந்த காரியங்களை நாங்க அபியாசப்படுத்த, இந்த கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்க செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர், நீங்க ஒரு நாளும் எதையுமே விருதாவா செய்யறது இல்லை. நீங்க எல்லாமே ஒரு நோக்கத்தோட செய்றீங்க. எங்க வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நாங்க இந்த நாள்ல கத்துக்கொண்ட வார்த்தைய எங்க லைஃப்ல நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குரூப்ல இருக்க ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். உங்களுடைய ஆவியானவர் ஒருத்தரையும் பிளஸ் பண்ணி வழி நடத்தட்டும். பலத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஷேர் பண்ண சாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் அவரை பலப்படுத்துங்க. அவருக்கு இன்னும் கிருபை தாங்க. இன்னும் அநேகர் அவருடைய ரெவல்யூஷன்ல பிளஸிங் பெற உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Arun for your prayer. Friends, thank you. Next week meet பண்றோம். Bye. Thank you sir. Thank you.